சொல்லு. ஆ. ஆ. ம். 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 அதாவது பையன் எத்தனை வயசு? சின்ன பையன். அவனுக்கு இந்த இறைச்சபை காட்சி எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, வண்டானத்துல ஏதோ அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போற மாரி, முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போற மாரி தெரிஞ்சிருக்கு. ஒரு கூட்டம் வந்து ராபரி மாரி, அதாவது கொள்ளையடிச்சுட்டு போற மாரி ஒரு விஷயம் தெரிஞ்சு, வேற ஒரு பெரியவர் தோன்றி, "இனிமேல் இப்படியெல்லாம் வண்டானத்துல நடக்காது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கையில, இங்க பெரிய பெரிய வண்டானம் வந்து இனிமே இப்படி இருக்காது, வேற மாரி இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயும், அங்க சிங்கப்பூர்ல இருக்கிற பில்டிங் உயரத்துக்கு இங்க சிலைகள் தெரியுதாம். என்ன? அவ்வளோ உயரத்துக்கு இங்க பெரிய பெரிய பிரம்மாண்டமான சிலை வடிவங்கள்லாம் இங்க தெரியிற மாரி, அந்த சின்ன பையன் கனவுல போயி அவன் அங்க இருக்கான். தெரிஞ்சிருக்கு. அந்த பையன் சொல்லியிருக்கான். அவனுக்கு இறை காட்சின்னு கூட தெரியாம, அவன் லிங்கேஷ்ட்ட சொல்லியிருக்கான். அத அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சச்சங்கத்துல கேட்க சொல்லியாச்சு. ஓம் அகதீசாய நமக. கலியுக தேவசித்த சபை என்கின்ற நாமம் சூட்டப்பட்ட காலம் முதல் அற்புதமாய் சித்தர்களும் தேவர்களும் நவநிலை கொண்டவர்களும் 33 நிலை கொண்டவர்களும் வரிசையாய் வந்தமர்ந்து கண்ட தவ பலனால் சித்தனவனுக்கு சயன காலமதிலே தவ காலமதிலே கிடைத்திட்ட அற்புதமான லிங்கத்தின் வடிவமாய் அவர்கள் அமர்ந்த சபையாய் தேவசித்த சபை மிளிர்ந்திருந்த காலம் முதல் அற்புதங்கள் நடந்தேறுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அக்காலத்திற்கு முன்பாகவும் சித்தனவனை தன்னுடைய அடிமடியில் வைத்து அழகு பார்த்து அற்புதமாக தாளாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்த பால திரிபுர சுந்தரியினுடைய வடிவாக அமர்ந்திருக்கின்ற வடக்குவா செல்வியினுடைய பேராற்றல் கொண்ட அற்புத அருட்காவல் நிலையில் நடந்தேறி வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வு பூஜைகளிலுமே அவருடைய தாற்பரிய ஆர்ப்பாட்ட அவருடைய கணங்கள் எல்லாம் வந்து நின்று ஆட்சிகள் வழங்குகின்றன என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய வடிவு நிலையாய் சித்தனோடு உடன் பிறந்து சித்தனவன் தங்கையாக மணவிழா கண்டு இங்கிருந்து மாற்றம் பெற்று சிங்கநகர் மகா பகுதிதனிலே சித்தனவனையும் சபையையும் உயிராய் நினைந்து அங்கமர்ந்த பொழுதும் சிவசபையையும் சித்தனையும் தன்னுடைய இல்லத்தை சபையாக மாற்றி சரணாகதியோடு வளம் வருகின்ற அற்புதமான சித்தனவன் தங்கையே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றான். ஓம் அகதீசாய நமக. உமக்கும் உனை மணந்தோனுக்கும் உன் உள் பிறந்தோனும் இருவருக்கும் நல்லாசிகள் வழங்கி ஏற்றமிகு உயர்நிலையாய் கண்ட காட்சிகள் யாம் உரைத்த வினாவிற்கு உரித்த விடை கொடுத்தவாறு இச்சபை இயல்பில் கண்ணோட்டத்தில் சிறியது, ஒரு பரிணாமத்தில் ஒரு பரிமாணத்தில் இது மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச சபை என்பதை அவரவர்களுக்கு உணர்த்துகின்ற வண்ணமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் உணர்த்துகின்ற சித்தர்களும் தேவர்களும் உள்ளிருந்து சிவசூட்சம நூலின் மூலமாக காட்சியாக தருகின்றார்கள் என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அறியா சிறுவனாக அறியா பாலகனாக இருந்த பொழுதும் தன் மாமன் உரையாற்றுகின்ற பொழுதும் தன் மாமனோடு இணைநிலை கொண்ட சீடர்கள் அயராது பணியாற்றி வருகின்ற அற்புத சபையில் என்ன நிகழ்கின்றது, என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இவ்வயதிலே அவனுக்கு அறிவூட்டி உள்ளுக்குள் அத்தகைய நிலைதனை புகுத்துவதற்காகவும் தன் மாமனும் உயர் இறையாய் அமர்ந்து உரையாடுகின்றான். உடன் இருக்கின்றவர்களும் இறை சித்தன் சீடர்களாக வளம் வருகின்றார்கள். அந்நிலையை உயர்நிலையாக காட்டுவதற்காக அவனுக்கு தெரிவிக்கப்பட்ட அற்புத காட்சி என்று அகத்தியன் உரைக்கின்றான்.
ஓம் அகதீசாய நமக. ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் எவ்வயதில் வேண்டுமானாலும் வரும். ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழுவதுமாக என்பதற்கு உணர்த்தப்பட்ட நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் இனிவரும் காலங்களில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இறை நிகழ்வுகளே என்கின்ற அற்புதமான தத்துவ அந்நிலைதனை உணர்ந்து வளம் வர வேண்டும் என்பதற்காக அவன் நிலைக்குள் சென்று உணர்த்தியவள் உன் குலதெய்வம் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உன் குலதெய்வம் அத்தகைய காட்சியை காண்பிப்பதற்காக அகத்தியனிடம் சித்தனிடம் வேண்டி அனுமதியை பெற்று காட்டப்பட்ட காட்சி என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. உயர்ந்து நிற்பார்கள், சிவசபையை நாடி நிற்பவர்கள் உயர்ந்து நிற்பார்கள், சிவசபைக்கு உள் நிற்பவர்கள் சிவசபையை உயர்த்தி நிற்பார்கள் என்று நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தடைகள் அகன்று அற்புதமான பல நிலைகளில் வென்று ஏற்றமுறை அப்பகுதிதனிலே உயர்வாழ்வு கண்டு சிவசபையை நாடி வரும் காலமதில் வருகின்ற பொழுது சிவசபையை இவன் கண்ட காட்சி போல் உயர்ந்து நிற்கும் என்று அகத்தியன் உயர்நிலை உமக்கும் கிட்டும் என்று நல்லாசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன் குலதெய்வம் தான் அவனுக்கு போய் இப்படி காட்சி காமிச்சு சொல்லிட்டான்.